மாங்காய் முருங்கைக்காய் சாம்பாருக்கு எப்படி தனி ஒரு வாசமும் அதுக்கான ஒரு தனி டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குமோ அந்த மாதிரி இந்த அவரைக்காய்க்கும் இருக்குங்க. அவரைக்காயில் எத்தனையோ வகை இருந்தாலும் இந்த வகையான அவரைக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அவரைக்காய் சென்னையில் கிடைக்கிறதே கிடையாது. யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இதை நான் ஒரே ஒரு முறை சிறுவாபுரி போயிருக்கும் போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. வேறு எங்கேயும் நான் இந்த அவரைக்காயை பார்க்கல. இந்த முறை நான் நெய்வேலி போயிட்டு வரும்போது வழியில் பண்ருட்டியில் பார்த்து வாங்கிட்டு வந்தேங்க. இந்த அவரைக்காய் வந்து எங்கள் ஊர் சைடில் ஆட்டு கொம்பு அவரைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த அவரைக்காய் பொரியல் என் பையன் காயே சாப்பிடாதவனே இந்த பொரியலை இன்றைக்கி சாப்பிட்டானா பார்த்துக்கோங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் பார்த்த உடனே நிறைய வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நேற்று சாம்பார் வச்சுட்டேன், இன்றைக்கி பொரியல் பண்ணிட்டேன். இந்த காய் தீர்ற வரைக்கும் நான் இதை தான் செஞ்சு சாப்பிடுவேன்னா பார்த்துக்கோங்க. நேற்று சாம்பார் வைக்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி இந்த பொரியலை செய்யும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இதை உடனே எடுத்து ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ. மாங்காய் முருங்கைக்காய் சாம்பாருக்கு எப்படி தனி ஒரு வாசமும் அதுக்கான ஒரு தனி டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குமோ அந்த மாதிரி இந்த அவரைக்காய்க்கும் இருக்குங்க. அவரைக்காயில் எத்தனையோ வகை இருந்தாலும் இந்த வகையான அவரைக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அவரைக்காய் சென்னையில் கிடைக்கிறதே கிடையாது. யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இதை நான் ஒரே ஒரு முறை சிறுவாபுரி போயிருக்கும் போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. வேறு எங்கேயும் நான் இந்த அவரைக்காயை பார்க்கல. இந்த முறை நான் நெய்வேலி போயிட்டு வரும்போது வழியில் பண்ருட்டியில் பார்த்து வாங்கிட்டு வந்தேங்க. இந்த அவரைக்காய் வந்து எங்கள் ஊர் சைடில் ஆட்டு கொம்பு அவரைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த அவரைக்காய் பொரியல் என் பையன் காயே சாப்பிடாதவனே இந்த பொரியலை இன்றைக்கி சாப்பிட்டானா பார்த்துக்கோங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் பார்த்த உடனே நிறைய வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நேற்று சாம்பார் வச்சுட்டேன், இன்றைக்கி பொரியல் பண்ணிட்டேன். இந்த காய் தீர்ற வரைக்கும் நான் இதை தான் செஞ்சு சாப்பிடுவேன்னா பார்த்துக்கோங்க. நேற்று சாம்பார் வைக்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி இந்த பொரியலை செய்யும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இதை உடனே எடுத்து ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ.